பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய திவ்யா ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு லைவ்ல அந்த ஒரு பிக் பாஸோட ஃபினாலே மொமெண்ட் இருக்கு இல்லையா, அதை பத்தி ரொம்பவே எக்ஸைட்டிங்கா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இதோட கிராண்ட் ஃபினாலே நேற்று நடந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீசன்ல நம்ம எதிர்பார்த்தபடியே அரோரா அவர்கள் 4வது பிளேஸ் வந்திருந்தாங்க. விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் 3வது பிளேஸ் வந்திருந்தாங்க. கடைசியா விஜய் சேதுபதி அவர்களோட கைக்கு பக்கத்துல சபரிநாதனும் திவ்யா அவர்களும் நின்று கொண்டிருந்தாங்க. அதுல திவ்யா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு சீசனோட டைட்டில திவ்யா அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் வீடியோல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிக் பாஸோட ஃபினாலே மொமெண்ட்டை என்னோட லைஃப்லயே நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்க 4 பேர் தான் இருந்தோம். ஒவ்வொருத்தரா வந்து யார் வெளியே யார் வெளியே அப்படிங்கிறப்ப ஒருவேளை நாமளா இருப்போமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் கடைசியா சார் பக்கத்துல வந்து நிற்கும் போது ஒரு சின்ன ஆறுதல் இருந்துச்சு. ஆனாலும் சபரிநாதன் வருவாரா நான் வருவேனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பா சார் வந்து அந்த கவுண்ட் டவுன் என்னவார் இல்லையா, அந்த கவுண்ட் டவுன் என்றப்போ அந்த திகில் மியூசிக்லாம் போடுறப்ப நான் உண்மையாலுமே பயங்கரமா பயப்படுவேன். அதுவும் அந்த ஒரு மியூசிக்கு என் உயிரே போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கவுண்ட் டவுன் முடியிற வர அவ்வளோ ஒரு பயத்திலேயே நான் நின்றுகிட்டு இருந்தேன். கடைசியா சார் கை தூக்குவார்னு பார்த்தா அவர் வந்து பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் அந்த பிரேக்லலாம் என்ன ஆகும் எப்படி ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியாம இருந்துச்சு. அண்ட் கடைசியா சார் கை தூக்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. உண்மையாலுமே இந்த ஒரு மொமெண்ட்டை என்னோட லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தது தான். எனக்கு வந்துட்டு இதற்கு முன்னாடி எத்தனையோ அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஒரு அவார்ட் கூட நான் பார்த்ததில்ல. என் பக்கத்துல இருக்கவங்க நெறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அத தொட்டு கூட பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டது கிடையாது. ஏன்னா நமக்குன்னு ஒண்ணு இருக்கும். அத தான் ஃபர்ஸ்ட்டு தொடணும் அப்படின்னு. அதுலயும் நானா இருந்ததுக்கு ஒரு அவார்ட் கிடைக்குது அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ பிக் பாஸ் அவார்டுக்காக வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த தான் ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருந்தாங்க. நானா இருக்கிறதுக்காக ஒரு அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம் யாரு அப்படின்னா, ஆப்வியஸ்லி மக்கள் தான். அவங்க தான் என்ன ஓட்டு போட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ப முடியல. ஏன்னா பாரு, வினோத்லாம் உள்ள இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு டஃப்பா இருந்திருக்கும். எனிவே இந்த டிராஃபி நமக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு. உங்களோட அன்பின் பேர்லயும் ஆதரவின் பேர்லயும் இந்த ஒரு டிராஃபி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி. என்னைக்குமே உங்கள நான் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோல பேசியிருந்தாங்க. திவ்யா கணேசன் அவர்கள் வின் பண்ணது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கானா வினோத் அவர்கள்லாம் பயங்கரமா வோட்டிங்ல டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு ஒன்ஸ் மணி பாக்ஸ் எடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியன்ஸோட சப்போர்ட்லாம் இவங்களுக்கு மாறிடுச்சு. அண்ட் அதனால இவங்களுக்கு இந்த ஒரு டிராஃபி கிடைச்சிருக்கு. பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னரா திவ்யா அவர்கள் வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.